உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் நாகதோஷத்தை பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். சர்ப்பதோஷம் என்பதையே நாகதோஷம் என்று அழைக்கிறார்கள். நாக கிரகங்கள் என்பது ராகு கேது. ராகு கேதுக்கள் கொடிய விஷமுடைய கிரகங்கள். அசுப கிரகங்களில் ராகு கேது வலிமையான கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ராகுவை கரும் பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் புலிப்பாணி முனிவர் குறிப்பிடுகிறார். ராகுவை சாமர்த்தியக்காரக கிரகம் என்றும் கேதுவை இல்வாழ்க்கையை விரும்பாத ஒரு அலி கிரகம் என்றும் ஜோதிட மூல நூல்கள் கூறுகிறது. நாகதோஷம் என்பது ஒரு மிக மோசமான தோஷம். செவ்வாய் தோஷம் கொடிய தோஷம் என்று கூறினாலும் கூட சில நிலைகளில் நல்ல பலன்களை தந்துவிடும். ஆனால் ராகு கேதுக்களை பொறுத்தவரையிலே அது இருக்கக்கூடிய நிலையை வைத்து நாகதோஷத்தை உருவாக்கிவிடும். இந்த நாகதோஷம் பல வகைப்படும். அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவுக்குள் அடைபட்டு அது காலசர்ப்ப யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்தில் அமைவது நாகதோஷம் எனப்படும். அதாவது ராகு 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் கேது 8ஆம் இடத்தில் இருப்பார். கேது 2ஆம் இடத்தில் இருந்தால் ராகு 8ஆம் இடத்தில் இருப்பார். எப்போதுமே ராகு கேதுக்கள் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்த்து கொள்வார்கள். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். எனவே ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் தனத்தை கெடுக்கும், வாக்கை கெடுக்கும். வாக்கு என்பது ஜாதகர்கள் அன்றாடம் பேசக்கூடிய பேச்சு. அந்த பேச்சின் மூலம் ஜாதகர்களுக்கு கிடைக்கும் மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, நம்பிக்கை போன்றவற்றை குறிக்கும். ஒருவருடைய பேச்சுதான் அந்த மனிதருடைய மதிப்பை உயர்த்தும். அந்த பேச்சைத்தான் ஜோதிட சாஸ்திரம் வாக்கு என்று கூறுகிறது. எனவே ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்தில் இருந்தால் பேச்சு நல்ல பேச்சாக இருக்காது, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையை தராது, தனத்தை தராது, குடும்பத்தை நல்ல விதமாக அமைத்து தராது. அதே நேரத்திலே 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருப்பார்கள். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். இங்கே இவர்கள் அமரும் பட்சத்தில் ஆயுள் தோஷத்தை தரும். இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் நாகதோஷம் என்று கூறுகிறது. அடுத்து சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது தாயார், வீடு, கல்வி, வாகனம், சொத்து ஆகிய சுகபோகங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய இடம். சுற்றத்தார்கள், நண்பர்களை பற்றியும் 4ஆம் இடம் தெரிவிக்கிறது. செவ்வாயோ ராகு கேதுவோ 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு யோகம் கிடையாது என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் 10ஆம் வீட்டை பார்க்கும். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். எனவே தொழில் ஸ்தானம் கெடும். இவ்விதம் ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்திலே அமர்வது கெடுதலை ஏற்படுத்தும். அடுத்து 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் 11ஆம் இடத்திலே ராகு இருப்பார். 11ஆம் இடத்திலே அமர்ந்த ராகு புத்திர பாக்கியத்தை தருவார். ஆனால் 5ஆம் இடத்திலே இருக்கும் ராகு புத்திர பாக்கியத்தை தர மாட்டார் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 11லே ராகு புத்திர பாக்கியம் தருவார் என்றால் ராகு சுபகிரக இணைவு, சுபகிரக பார்வை, சுபராசிகளிலே இருக்க வேண்டும். சுப நட்சத்திர சாரத்தை பெற வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ராகு புத்திர பாக்கியம் உட்பட இதர பலன்களையும் தர முடியும். எனவே 5ஆம் இடத்திலே ராகு கேது இருப்பது தவறு. அடுத்து 7ஆம் இடம். ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய இடம். லக்கினத்திலே ராகு இருந்தால் 7லே கேது இருப்பார், அல்லது லக்கினத்திலே கேது இருந்தால் 7லே ராகு இருப்பார். இப்படி இருந்தால் இது ஒரு கொடுமையான நாகதோஷம். இந்த தோஷம் ஜாதகனுக்கு நல்ல தோற்றத்தை கூட தராது, நல்ல பேச்சை தராது, நல்ல வாழ்க்கையை தராது. லக்கினம் கெடும்போது வாழ்க்கை கெடும். லக்கினம் வலுப்பெறும்போது ஜாதகர் வலுப்பெறுவார். எனவே லக்கினத்திலே இருக்கும் ராகுவோ கேதுவோ சுப பலனை தருவதற்கு வாய்ப்பில்லை. 7லே இருக்கக்கூடிய கிரகம் திருமண தடையை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகளை, கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்தும். சிலருக்கு விவாகரத்து வரை கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எனவே லக்னம் 7ஆம் இடத்திலே ராகு கேதுக்கள் அமரும் போது அது நாகதோஷத்தை தரும். 6, 12லே ராகு கேதுக்கள் இருந்தால் யோகம் என்று கூறினாலும் 12லே அமரும் ராகு ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணத்தை தருவார். ஆனால் கண்டிப்பாக விரயம் ஏற்படும். கட்டில் சுகம் என்று சொல்லக்கூடிய சயன சுகத்தை 12ஆம் இடம் குறிப்பிடுகிறது. எனவே அங்கே பாம்புகள் இருந்தால் கண்டிப்பாக நாகதோஷம் ஏற்படும். அதாவது நல்ல இல்வாழ்க்கையை உருவாக்காது, விரயத்தை தரும்.
அசுப கிரகங்கள் 12 இருந்தால் அசுப வழியிலே விரயத்தை தரும். வீசர்களுடைய தொடர்பை உருவாக்கும். நீச்ச செயல்கள் மூலம் விரயத்தை ஏற்படுத்தும். 6-12 பற்றி குறிப்பிடும்போது 6ஆம் இடம்தான் ராகு கேதுக்களின் அமர்வினால் யோகத்தை தருமே தவிர 12ஆம் இடம் யோகத்தை தராது. 12ஆம் இடத்திலே ராகு இருந்தால்தான் வெளிநாடு செல்லும் யோகத்தை தருவார். ஆனால் கேது 12ஆம் இடத்திலே இருந்தால் வெளிநாடு செல்லும் யோகத்தை தர மாட்டார். எனவே 12ஆம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருப்பது கெடுதல்தான். இதையும் நாகதோஷம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ராகு கேதுக்கள் 12 அமர்ந்தால் ஜாதகனை செலவாளியாக்கும், கடனாளியாக்கும், பல துன்பங்களை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துர்பாக்கிய நிலையை தந்து கொண்டே இருக்கும். இது தொடர்கதையாகவே நீட்டிக்கும். பொதுவாக எந்த கிரகம் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தின் தேவதையை வணங்க வேண்டும். சில கோயில்களில் ராகு கேதுக்களை கருங்கல்லில் வடித்து அரச மரத்தடி விநாயகர் அருகிலே பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அப்படியும் பரிகாரம் செய்யலாம். கோயிலின் வாசலில் ராகு கேது உருவங்களை விற்பார்கள். அதை வாங்கி கோயில் உண்டியலில் செலுத்தலாம். ராகு கேது தோஷங்கள் தீரும். வெள்ளி நாகர் சிலை சிறியதாக வாங்கியும் கோயில் உண்டியலில் போடலாம். அரச மரத்தடி விநாயகரை ராகு கேது தோஷம் நீங்க வழிபாடு செய்வது நன்று. விநாயகருக்கு அருகிலேயே ராகு கேதுவை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். ராகுவுக்கு உரிய தெய்வமாக காலபைரவர் சொல்லப்பட்டுள்ளது. தேய்பிறை அஷ்டமியன்று காலபைரவர் வழிபாடு நாகதோஷத்தை போக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகுவுக்கு உரிய நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை 4:30 to 6 மணிக்குள்ளாக அமைந்த ராகு காலத்தில் காலபைரவரை வணங்கினால் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் தீரும். கேதுவை பொறுத்தவரையிலே திங்கட்கிழமையன்று சிவன் கோவிலில் மூலஸ்தானத்தை சுற்றி வரும்போது வடகிழக்கு மூலையிலே அமைந்துள்ள சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும். அவர் எப்போதும் தியானத்தில் இருப்பதால் மக்கள் அவரை 3 முறை கைதட்டி வழிபடுவார்கள். அவரை நெய் தீபமேற்றி வழிபட்டால் கேதுவினால் ஏற்படும் தோஷம் அகலும். ராகுவுக்கு பரிகாரமாக ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினாலும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் அகலும். மேற்கண்ட பரிகாரங்களை ராகு கேதுவினால் ஏற்படும் நாகதோஷத்தை அகற்றுவதற்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தால் தோஷம் குறைந்து கொண்டே வந்து நாளடைவில் அந்த தோஷம் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.